விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலத்தில் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். நாளை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் இன்று காலை முதல் குறிப்பாக சேலம் கடைவீதி, தாதகாப்பட்டி, சூரமங்கலம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை என மாநகரின் முக்கிய வீதிகள் அனைத்திலுமே விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தக்கூடிய விநாயகர் சிலைகள், அதாவது அரை அடி முதல் 5 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைத்துள்ளனர். அது மட்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விநாயகருக்கு உகந்ததாக கருதப்படும் ரெடிமேட் கொழுக்கட்டைகள், அதிலும் அரிசி மாவு கொழுக்கட்டை, ராகி மாவு கொழுக்கட்டை என பல்வேறு தானிய வகை கொழுக்கட்டைகளும் விற்பனைக்கு வந்துள்ளது. அது மட்டுமின்றி அருகம்புல் மாலை, அருகம்புல் தனியாகவும், அப்புறம் பூக்கள், பல்வேறு வகையான பூக்கள் விற்பனை குறிக்கப்பட்டது. பல வகைகளும் விற்பனைக்கு குவிந்துள்ளது. அதில் பூக்களின் விலையை பொறுத்தளவில் கடந்த சில தினங்களுக்கு முன் விற்பனை செய்தவிட்ட பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக கனகாமரம் கிலோ 2000 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும் விலை உயர்ந்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் பூ மார்க்கெட்டை சேர்ந்த நடராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், சொல்லுங்க சார். பூ மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சமைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபாய்க்குள்ளே விற்றுட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்குள்ளே விற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கிலோ 600 ரூபா வித்துட்டு இருக்கு. சின்ன மாலை 100 ரூபாய்க்கு விற்போம், 80 ரூபாய்க்கு விற்போம். இன்னைக்கு ஒரு மாலையே 200 ரூபா வருது. பெரிய மாலை எடுத்துக்கிட்டா 1000 ரூபா 600 ரூபா வருங்க. பூக்கள் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. கூட்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. விற்பனை பரவாயில்ல. போன 2 வருஷத்தோட விலை எவ்வளவு இருந்தாலும் வாங்கிட்டு போறாங்க மக்கள். வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு இன்னும் 2 நாளைக்கு அதிகமா போலாமா ஒழிஞ்சு கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாளை கொண்டாடப்பட்டாலும் விசர்ஜனம் நடக்கும் வரை பூக்கள் விலை அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி சேலம் கடைவீதியில் தற்போது நாம் முகாமிட்டுள்ளோம். அங்கு மக்கள் காலையை விட காலையில் வியாபாரிகள் அனைத்தையும் குவித்து வைத்து விற்பனை மந்த நிலை காணப்பட்டதால் சோகமாக காணப்பட்டனர். ஆனால் மதியம் 12 மணிக்கு துவங்கி விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. சேலம் மாநகரில் மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து வியாபாரிகளும் பொதுமக்களும் விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை பொருட்களை வாங்க துவங்கிவிட்டனர். இதன் காரணமாக பூஜை பொருட்களின் விலையும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. உதாரணமாக இன்று காலை 20 ரூபாய்க்கு விற்ற அருகம்பூ மாலை தற்போது 40 ரூபாயாகவும், 15 ரூபாய்க்கு விற்ற எருக்கம்பூ மாலை தற்போது 30 ரூபாயாகவும், அது மட்டுமின்றி விநாயகருக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் வண்ண வண்ண குடைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன் அளவை பொறுத்து 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை காலை விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கிறது. விலை உயர்வு உயர்ந்த போதிலும் பொதுமக்கள் விருப்பப்பட்டு பொருட்களை விநாயகருக்காக வாங்கி செல்கின்றனர். அது மட்டுமின்றி தேங்காயின் விலை இன்று காலையில் கிலோ 45 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்றது. ஆனால் தற்போது 55 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை விற்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு வகையான பல வகைகளும் விலையும் அதிகரித்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் மேலாக இல்லத்தரசிகளின் வேலை குறைக்கும் வகையில் ஆங்காங்கே ரெடிமேட் கொழுக்கட்டைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதில் அரிசி மாவு கொழுக்கட்டை ஒன்று 10 ரூபாய்க்கும், ராகி மாவு கொழுக்கட்டை ஒன்று 15 ரூபாய்க்கும், பிற தானியங்கள் கொழுக்கட்டைகள் 20 ரூபாய் வரை விற்கிறது. ஆனால் விலை உயர்ந்த போதிலும் பொதுமக்கள் விருப்பப்பட்டு வாங்கி செல்கின்றனர். இதன் காரணமாக சேலம் கடைவீதி தற்போது களைகட்ட துவங்கியுள்ளது. இதற்கு விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விற்பனை நாளை மாலை வரை தொடரும் என வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். தற்போது கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக கடைவீதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆங்காங்கே போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இன்று மாலை மேலும் கூட்டம் அதிகரிக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி மாநகரிலும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோழனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.